பழங்கால நாணயங்களை அதிக விலைக்கு வாங்குவதாக ஆசை காட்டி புதுச்சேரி நாணய சேகரிப்பாளரிடம் பணம் பறித்த சைபர் கிரிமினல்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரை சேர்ந்த ஒருவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் ஆர்வம் உடையவர். அவர் சேகரித்த பழங்கால நாணயங்களின் புகைப்படங்களை அவரது முகநூல் பக்கத்திலும் பதிவிட்டிருந்தார். சமீபத்தில் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு விளம்பரம் தோன்றியது. பழைய நாணயங்களை அதிக விலை கொடுத்து வாங்குவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே அவர் விளம்பரத்தை கிளிக் செய்து உள்ளே சென்று விவரங்களை தேடியுள்ளார். அப்போது விளம்பரத்தை வெளியிட்ட நபர்கள் என்று கூறி மர்ம நபர் ஒருவர் அந்த இளைஞரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். உங்களிடம் இருக்கின்ற நாணயத்தின் புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்பும்படியும் எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்றும் அதற்கேற்ப எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தருகிறோம் என்றும் ஆசை காட்டியுள்ளனர். அதை நம்பிய அந்த இளைஞர் தன்னிடம் இருந்த பழங்கால நாணயங்கள் 3ஐ படம் எடுத்து அவர்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த நபர் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது நீங்கள் அனுப்பிய நாணயங்கள் அனைத்தையும் சோதித்து விட்டோம். அவை அனைத்தும் 600 ஆண்டுகள் பழமையான நாணயம். ஆகவே ஒவ்வொரு நாணயத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் பணம் தருகிறோம் என்று கூறியுள்ளனர். தங்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த கட்டுக்கட்டாக பணத்தை புகைப்படம் மற்றும் வீடியோவை எடுத்து லைவில் வந்து காட்டியுள்ளனர். அவற்றை உண்மை என நம்பி நாணய சேகரிப்பாளர் தம்மிடம் உள்ள மேலும் சில அரிய நாணயங்களை விற்கவும் விருப்பம் தெரிவித்துள்ளார். உடனே அவர்கள் எவ்வளவு நாணயம் இருந்தாலும் வாங்க தயாராக இருக்கிறோம். அவற்றுக்கான பணத்தை போலீசுக்கு தெரியாமல் தான் எடுத்து வர வேண்டும். நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வருவதற்கு 3 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரத்திற்கு பிறகு எங்களை தொடர்பு கொள்ளும்படி கூறிவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டனர். சிறிது நேரத்தில் மீண்டும் அவர்களிடமிருந்து அழைப்பு வந்தது. அதில் பேசியவர்கள் தங்களை கோரிமேடு அருகே போலீசார் பிடித்து விட்டதாகவும் இன்சூரன்ஸ், லைசென்ஸ் போன்ற ஆவணங்களை கேட்பதாகவும், ஆனால் தற்போது தங்களிடம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். போலீசுக்கு பணம் கொடுத்தால் விட்டுவிடுவார்கள். அதற்கு தவறினால் எங்கள் காரை சோதித்து உள்ளே இருக்கும் 30 லட்சம் ரூபாயை கண்டுபிடித்து விட்டால் அத்தனையும் பறிபோய்விடும் என்று பதட்டத்துடன் பேசியுள்ளனர். எனவே 50,000 ரூபாய் பணத்தை அனுப்பும்படியும் அவற்றையும் திருப்பி தந்து விடுவதாகவும் கூறியிருக்கின்றனர். அதை நம்பிய நாணய சேகரிப்பாளர் 44,800 ரூபாயை அனுப்பியுள்ளார். இந்த பணம் போதாது, மேலும் வேண்டும் எனவும் கேட்டுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த நாணய சேகரிப்பாளர் அவர்களுடைய செல்போன் எண்ணை சோதித்தபோது ஹரியானாவில் இருப்பதாக காட்டியது. அது தொடர்பாக நாணய சேகரிப்பாளர் கேள்விகள் எழுப்பியதால் மோசடி ஆசாமிகள் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டனர். அவர்களை மீண்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த நாணய சேகரிப்பாளர் அது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மோசடியின் பின்னணியில் சைபர் கிரிமினல்கள் இருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். போதைப் பொருள், வெளிநாட்டு பரிசு பணம், சைபர் அரெஸ்ட் என்று கூறி முறைகேடுகளில் ஈடுபடும் சைபர் கிரிமினல்கள் இப்போது பழங்கால நாணயத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை காட்டி மோசடியை அரங்கேற்றி இருப்பதால் விழிப்புடன் இருக்கும்படி பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.